ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணா. எல்லாம் உன் செயல். இந்த இந்த அதாவது என் பேர் ஆவண மணிவாசகம். இந்த பதிவு யாருக்கு உண்டான பதிவு அப்படின்னா, வந்தவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து என்னை சுரண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சுரண்டி விட்டது யார் என்னங்கிறதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. நல்லா கேட்டுங்க. யாருக்கெல்லாம் வந்தவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிறவன் என்னை சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுரண்ட விடுறது யார் என்னங்கிறத இந்த பதிவு மூலயமா நான் தெரியப்படுத்துகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை சிவகங்கை மாவட்டம் சைபர் கிரைம் அதிகாரிகள் கண்காணிக்கவும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு இருதய நோயாளி. தர்மத்துக்காக நான் போகிறேன். என் சமுதாயம் சீர்பட வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் தான் 4 பெண்களை 4 ஆண்கள் தூண்டிவிட்டு என் விளக்கமத்தை அடிக்கிற அந்த வீடியோலாம் வெளியிட்டிருக்கிறேன். எல்லாமே இருக்குது. என் மேலே எஃப்ஐஆர் பாயும்போது நான் நீதி அரசரை முன்னாடி நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமும் சாமியும் எனது இரு கண்கள். எனது முகநூல் ஐடி ஸ்ரீ குருதத்தா. அது பிரம்மாஸ்திரம்னு இருக்கும், ரைட்டுங்களா? இதுதான் என்னுடைய முழு ஐடி. நான் எதுவுமே ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கேன். ஆனால் வந்தவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற ஒரு புறம்போக்கு நாய், அவன் யாருன்னே தெரியாது. அவனை எவனோ ஒருத்தர் ஏற்கிறான். எவன் ஏற்கிறாங்கிறது எனக்கு மைண்டில் நைட்டாக டவுட் வந்துருச்சு. இது சம்மந்தமாக சில நாட்களுக்கு முன்னாடி அவன் எனக்கு அனுப்பி விட்டதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசி விட்டுருந்தேன். அதுக்கு நேற்று ஆஞ்சநேய கோவில் பூசை, அதுவும் சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல விதமாக பேசலான்னு தான் இருந்தேன். ஆனால் சில கருத்துக்கள் சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவனை பேசியிருந்தது. சரி, நல்லபடியாக பேசியிருக்கிறான், அவனை புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மேலும் மேலும் என்ன பண்ணிட்டானாக்க, அவனே ஒரு விஷயம் வாக்கில் சொல்லியிருக்கிறான். அதாவது கண்ணகியை தொட்டவனும் கெட்டான், தொட நினச்சவனும் கெட்டான். அவனுடைய வாக்கு உண்மை. அது மாதிரி சில பத்தினிகளை தொடக்கூடாது. பத்தினிகளை தொட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். எப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு சில சமுதாய அதாவது 2023 பிரச்சனை நடந்துக்கிட்டு வருது. 2023 2013 பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. எப்படி அப்படின்னாக்கா, சில புறம்போக்கு நாய்கள் என்னை பங்காளிகள் மாமஜனம் ஒன்றும் சேர விடாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு வரான். அவனுக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டு வராங்க. இது சம்மந்தமாக விட்டுருந்தேன். அதே சமயம் இது வரைக்கும் என்னுடைய முகநூலில் எந்த பெண்களை பற்றியும் நான் தரைக்குறைவாக பேசவில்லை. இது நான் வணங்கும் ஆண்டவன் மீது சத்தியம், இந்த சிவன் மீது சத்தியம், எனது தர்மத்தின் படி பேசுகிறேன். ஆனால் அவன் சொன்னதுன்னா பெண்களை தரக்குறைவாக பேசக்கூடாது. உண்மைதான். ஏன்னா நான் ஒரு இருதய நோயாளி. எனக்கு இருதயம் ஆப்ரேஷன் பண்ணது 2017 மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் செய்யப்பட்டது. அங்கு என்னை நிர்வாணமாக அந்த பெட்டில் என்னை நிர்வாணமாக என்னை போட்டு, யார் பெற்ற குழந்தையே தெரில, ஒரு பெண் குழந்தை, அதாவது நர்ஸாக வேலை செய்கிறவங்க. முதல்ல இந்த நேரத்தில் மருத்துவத்துறையில் இருக்கிற நர்ஸுகள், டாக்டர் அத்தனை பேர் பாதங்களையும் நான் தொட்டு வணங்கி விட்டு மேலும் இந்த பதிவை நான் தொடர்கிறேன். ஏன்னா என்னை யார் பெற்ற பொண்ணோ தெரியாது. என் நிர்வாணம் போட்டு எனது ஆண்குறிகளை பக்கத்தில் முடியெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அப்போது அவங்க மனசு ஒப்பி ஒரு உயிரை காக்கணுமே அப்படிங்கிற இதில் செஞ்சாங்க. ஆனால் அன்றைக்கே நான் தர்மத்தை ரொம்ப இன்னும் என் மனசுக்குள்ள ஆழம் பதிஞ்சிருச்சு. நல்லா கேட்டுங்க. என் மக கூட என்னை நிர்வாணம் பார்த்துருக்க முடியாது, ரைட்டா? ஆனால் யார் பெற்ற குழந்தையே தெரியல, நர்ஸாக இருக்கிறவங்க பார்த்து அப்போ அப்பான்னு சொன்னது. அப்போ ஏன் உயிர் இது என் பள்ளியா மகளா? அதனால் எனக்கும் மக இருக்காங்க, எனக்கும் மனைவி இருக்காங்க, எனக்கும் மனைவி அக்கா சொந்த பந்தங்கள் இருக்குது. ஏன்னா தப்பாக போன பெண்களை தான் நான் பேசினேன், ரைட்டா? இதுக்காண்டி இப்போ தேவையில்லாமல் சுரண்டி விட்டுட்டான். யார்? வந்தவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆனால் அவன் யார் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சமீபத்தில் அதாவது பூலாங்குறிச்சி காவல் நிலையத்தில் நேரு ஐயா பணிபுரிந்த காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னே, அதாவது 2023 நினைக்கிறேன், போன வருடம் தான், அதுக்கு முன்னாடி. அப்போ அவர் பணிபுரிய காலத்தில் ஒருத்தன் என்னையை பற்றி தரக்குறைவாக பேசியிருந்தான். என்ன தரக்குறைவாக பேசியிருந்தான்? ஒத்த கொம்மா புண்டா அவனே இவனே சுண்ணி வாடா அப்படி இப்படின்னு பேசியிருந்தான். ஏன்னா எனக்கு எல்லாமே ஆதாரம் இருக்குது. நல்லா கேட்டுங்க. இதில் நான் என்னென்ன பதிவு விடுறேனோ எல்லாமே நான்
சரியாக இருக்குது. ஏன்னா என் மேலே எஃப்ஐஆர் பாயணும், நான் நீதி அரசரை சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தர் நான் செய்யாத ஒரு தப்பாக என்ன சொல்லியிருக்கிறான். என்ன சொன்னானாக்கா போலீஸ் ஸ்டேஷனில், சார் இவன் பொண்டாட்டியை இவன் அடித்து கொண்டுட்டான் சார், அது என்னென்னு கேளுங்க சார் அப்படின்னா. ஆனால் நேரு சார் வந்து அதை பொருட்படுத்தலை. வந்தாலே பாரா கூதி அப்படின்னு அவர் ஆஃப் பண்ணிட்டார். ரைட்டா, அவன் பேசுகிற வீடியோ என்கிட்ட இருக்குது. ஏன்னா வீடியோ இருக்குது. ஆனால் இந்த அவன் யார் நான் இன்னும் பேர சொல்லலை. அவன் சொன்னவன் யாருன்னா பேர சொல்லலை. ஏன்னா அவன் யாருன்னா அவன் மனசுக்கே உதைக்கும். என் சமுதாயத்தை வந்து சீர்கெடுக்கிறதுல அவனும் ஒரு ஆள். நான்லாம் அவனை இது வரைக்கும் அதுக்கப்புறம் அவன்லாம் வந்து எப்படின்னாக்கா என் ஆண்குறியை சுற்றி இருக்கிற அந்த முடிக்கு சமம். அவன் ஒரு சாமியை சுமந்தவன். ஏன்னா அவன் வந்து எனக்கு சொன்னான் அது அந்த தீரலை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எனக்கு 1000 பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் சமுதாய பிரச்சனை எல்லாருமே சேர்ந்து ஒரு அம்பலத்தை, உயிரோடு இருந்த அம்பலத்தை, அவனை பெருமாக்கி அம்பலத்தை அவர் செத்து போனார். ஆனால் அவர் பண்ண சில தவறுகள் நடந்துச்சு, அது செத்து போனார். அதனால இங்கே வரல. அதுக்கப்புறம் பாட்டையும் கருப்பை அம்பலம்னு சொல்லி ஒருத்தரை வந்து என் பங்காளியை தான் கட்டி வச்சாங்க. பங்காளியை மாமன் ஊராளுகள் எல்லாம் சேர்ந்து தான் கட்டி வச்சது. அவராக வரல, கட்டி வச்சது. அவரையும் இப்போ அவமதித்து அவரை வந்து எந்த ஒரு இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நிறையா பேசலாம். இது எம்எல்ஏ எஃப்ஐஆர் பாயும் சூழ்நிலை வந்துச்சுனாக்கா 4 கரை அம்பலங்கள், 5 கரை அம்பலங்கள், புலாங்கூர்ச்சியில் இருந்து எந்தெந்த ஊருக்கு எங்கெங்கே சம்மந்தம் பண்ணி அந்த அம்பலங்கள் எல்லா அம்பலங்களும் வந்து தான் இந்த பிரச்சனை முடிக்க முடியும். ரைட்டா? இல்லை ஈஸியாக பிரச்சனை முடிக்கலாம்னாக்கா நமச்சிவாயங்கிற ஒரு ஆள் வந்து இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா அதே சமயம் என்னை தேவையில்லாமல் வந்தவனுக்கு புல்லு இது ஒரு அர்த்தம் புரியுதுங்களா? வந்தவன் யாருன்னா எங்கள் பெருமாய்க்கெல்லாம் பங்காளி 3 பங்காளி இருக்கேன். இவங்க தான் பெருமாய்க்கு கரை. இந்த கரையில் வந்து அன்னைக்கு நான் கூட்டு வரல, என் முன்னோர்கள் தான் கூட்டு வந்திருக்கேன். அதாவது பொண்ணையும் கொடுத்து மண்ணையும் கொடுத்து கூட்டி வந்தா சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி வரைக்கும் மாமச்சன் வந்து அதை தரக்குறவன் யாரும் எங்கேயும் பேசலை. ஆனால் தப்பு பண்ணுறவங்களாம் விட்டு வைக்கலை. ரைட்டுங்களா? இந்த வருஷத்தில் வந்து ரைட்டு, நான் இப்போ எதுவும் தப்பாக பேசக்கூடாதுன்னு நான் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிறேன். ஒரு சிவனுடைய வாசலேருந்து பேசிக்கிருக்கிறேன். எதுவும் தப்பாக போயிடக்கூடாது. அதனால் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் ஒன்றுபடணும். ஒன்றுபட்டு வாழ்கிறதுக்கு இவங்க விட மாட்டாங்க. என்ன என்னை வந்து 4 பொம்பளை விளக்க மாத்திரை அடிக்க வந்து என்னால் ஜீரணிக்க முடியலை. இந்த நேரத்தில் வந்து அதாவது எதை வச்சு அவன் என்னை சுரண்டுறான்னு தெரியலை. ஆனால் எவனோ சுரண்டி வர்றான். எதுக்கு சுரண்டி வர்றான்னாக்கா, நான் எந்த பொம்பளையும் தப்பாக விடலை. தப்பாக விட்டு ஆதாரம் இருந்தால் என்னை எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்டில் ஏற்றுங்க, என்ன வேணால் எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு தப்பு கிடையாது. நான் வந்து மனப்பூர்வமாக நான் வந்து எல்லாம் துணிஞ்சிட்டேன். இவன் வந்து என்ன சொல்லிட்டானாக்கா, அவன் சொன்ன வாக்கு முதல்ல வந்து என்னை புண்டை சொல்லி பேசி அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஓங்கார் நீ தான் நிறைய பார்க்கணும் வைக்கணும்னு சொன்னிச்சு, நல்லா பேசிட்டானே. அப்புறம் மகாபாரதம் நான் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்துக்கு கரைச்சி குடித்தவன். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் சில விஷயங்களை பண்ணிட்டு வரேன். அதாவது என்ன சொல்லியிருக்கானாக்கா, அதாவது அவன்கிட்ட வீடியோ இருக்குதான். என்ன வீடியோ? என் மனைவி சம்மந்தப்பட்டது ஏதோ இருக்குதான். வந்தவனுக்கு புல்லும் ஆயுதங்க, நீ எல்லாம் கேட்டுக்க, உனக்காண்டி இந்த பதிவு. நீ முடிஞ்சால் அந்த வீடியோ விடு. நீ உண்மையாக ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் விட்டு. எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லை. ரைட்டா? என் பொண்டாட்டியோ பிள்ளையோ எனக்கு முக்கியம் கிடையாதுடா. எனக்கு முன்னோடி வந்து என் பங்காளியாக மாமச்சனை தான். என் பங்காளியில் மாமச்சன் சேர்ந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் எவளையும் கூட்டி ஓடியாரல. ஏன்னா பொட்டை புறம்போக்கு மாதிரி எவனை கூட்டு வரலடா. எனக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ண பொண்ணை பார்த்தது வந்து காங்கையன் தெருவில் உள்ள குடுகுடுப்பை வம்சத்தை சேர்ந்த பப்பன் சுப்பையா தேவர் வம்சத்தை சேர்ந்த சோவன கணபதி தேவர், பழனியப்ப தேவர், அந்த நக்கப்தி அவங்க தான் எனக்கு அந்த பொண்ணை பார்த்தது. மாங்குடி என் மனைவி பிறந்தது மாங்குடி. அவள் பத்தினி. அவளை தொட்டவை எவனும் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. இந்த சிவன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், என் மனைவி பத்தினி. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது குடுகுடுப்ப கணபதி. அவர் மூலியமாக அவர் தான் பொண்ணு பார்த்து அவர் உடனே கூடிய என் சமுதாயத்தில் சொல்லி என் சமுதாயம் என் பங்காளிகளை மாமன் வச்சு எல்லாருமே சேர்ந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. இது நான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் எனக்கு வாழ்க்கைக்கு போட்ட பிச்சை. என் மனைவிங்கிறவளை எனக்கு கொடுத்த பிச்சை. என் மனைவியை வந்து எனக்கு கொடுத்தது அவங்க தான். ரைட்டா? அதுக்கு முன்னாடி என் மனைவி யாருன்னே தெரியாது. ரைட்டா? இவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த வாழ்க்கை, இந்த 3 பிள்ளைங்க எனக்கு வந்து. நான் தர்மத்தினுள்ள போய்கிட்டு இருக்கிறாள். நானும் ஒரு பொண்ணை காதலித்தேன். இன்னமும் அவன் என் மனசுக்குள்ள வாழ்கிறா. ரைட்டா? அதை வந்து நான் விட்டுட்டேன். ரைட்டா? அது வாழ்க்கை இருக்கட்டும், அவன் எங்கே வேணும் அவன் நல்லபடியாக இருக்கட்டும். நான் அதெல்லாம் விட்டாச்சு. நான் என் தர்ம பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன். நான் சிவன் பாதையில் போய்கிட்டு இருந்தேன். அந்த சிவன் பாதையில் போனவனை என்னை விளக்க மாற்ற அடிக்க வந்தது என் அண்ணன் கணேசன் அப்புறாணி. என் கணேசன் பொண்டாட்டி
ஆனந்தி, என் தம்பி ஆறுமுகம் பொண்டாட்டி லட்சுமி, இவங்க வர்றாளுங்க என்னை விளக்கமத்தை அடிக்கிறதுக்கு. ரைட்டா? எதனால் என்னங்கிறத அது தீர்வு, அதாவது பிரச்சனையை வந்து ஈஸியாக முடிச்சுக்கிட்டு போயிடலாம். என்னை மறுபடியும் இந்த பதிவு வர்றதுக்கு காரணம், வந்தவனுக்கு புல்லும் ஆயுதங்கிறவன் தான் இந்த பதிவுக்கு உண்டான காரணம். முழு காரணம் அவன் தான். அவன் யார் என்ன என்னதெல்லாம் தெரியாது. ஆனால் அவனை இயக்குறது சொன்னனாலயா என் மனைவியை வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருக்கு. அந்த கல்யாணம் வந்து வைக்கிறாங்கன்னா வீரநாம்பட்டி என் சொந்த ஐத்த மக, அது வந்து இறந்து போச்சு. ரைட்டா? இது சம்மந்தமாக அது அந்த ஆண்டவனுக்கு இந்த தெய்வத்துக்கு தெரியும் நான் பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்னு. அது இன்னொரு விஷயம், எனது முகநூலில் எந்த வரைக்கும் எந்த ஒரு பொய்யை நான் கலந்ததில்லை. உண்மையை மட்டும்தான் நான் போராட்டி போய் பேசிட்டு வரேன். ரைட்டா? என் மனைவி சாகும்போது சொன்னவனுக்கு வயசு 2 வயசோ 3 வயசோ தான். அவன் இன்னைக்கு சொல்கிறான், என் அந்த மனைவி அடிச்சுக்கணும் செல்லுன்னு கேளுங்க சார் அப்படின்னு. என்ன வந்தவனுக்கு வந்தவனுக்கு புல்லும் ஆயுதமா? பூனை தான்டா ஆயுதம் உனக்கு. என்ன பூனை தான் ஆயுதம்? உனக்கு இன்னொரு பதிவு நான் சொல்கிறேன் கேட்டுக்க. நல்லா கேட்டுக்கடா. உனக்கு இன்னொரு பதிவு நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. என்ன உன்னை இயக்குறது யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்னை இயக்குறது இன்னொன்று விஷயம் என்ன, என் பங்காளியை மாமன் சேலையை கட்டணுமா? நீ ஆம்பளை, உண்மையான ஆம்பளையாக இருந்தால் சேலை வாங்கி கொடு. அவன் கட்டலாமா? டேய், எனக்கு நமிச்சு என்ன தான் நான் பேசினாலும் அவன் நமிச்சு என் அண்ணன்டா. பிஎல் ராசுங்கிறவன் அண்ணன். ரைட்டா? அவங்க தப்பு பண்ணுறாங்க, நான் சுட்டி காட்டுறேன். என்ன ஒழுங்காக ஒரு வல்ல போங்களான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன நமச்சிவாயங்கிற இப்போ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், நீ எவ்வளோ தான் 1000 பிரச்சனை வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தாலும் கூட நமச்சிவாயன் அண்ணன் தாண்டா. பிஎல் ராசி அண்ணன் தாண்டா. நான் தர்மத்துக்காண்டி போராடுறேன்டா. நான் எவனை விட்டு வைக்கிறவன்டா. ரைட்டா? எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை முக்கியம் இல்லைடா. எனக்கு ஏன்னா நான் யாரையும் கூப்பிட்டு வரலடா. என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு என் கையில் பிடிச்சி கொடுத்ததே குடுகுடுப்பு கணவதி மூலியமாக அந்த ஏன்னா மாங்குள்ள தான் முருகேசுடைய சித்தி அங்கே கட்டியிருக்க மாங்குடியில். ஏன்னா அவங்க மூலியமாக பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லாமே அவங்க எனக்கு ஒருத்தனை இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசுவாங்க. அவங்கள நான் குறை சொல்லலை. நான் தப்பு பண்ணுறவங்களாம் நான் கிழிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா என்ன வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீ இந்த மாதிரி தப்பாக பேசியிருந்தேனாக்கா உன் பொண்டாட்டி பற்றின வீடியோ இருக்குது, மகளை பற்றி வீடியோ இருக்குது, நான் விட்டுருவேன். நீ ஆம்பளையாக இருந்தால் விட்றா. நான் தான் சொல்கிறேன், தப்பு எவனும் பண்ணக்கூடாது. அதனால் எனக்கு இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு குடும்பம் முக்கியம் இல்லை, எனக்கு என் பங்காளி மாமாச்சி தான் முக்கியம். ஏன்னா அவங்களால தான் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சி. அப்போது எனக்கு என் மகளுக்கு ஒரு நல்லது கிடையாது, என் மயனுக்கு நல்லது பண்ணணும்னாலும் கூட என் பங்காளி மாமாச்சி எனக்கு வேணும். வர்றவன் நான் இன்னும் சொல்ல வேணும்னாக்கா அவன் ஏற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்தலை. எனக்கு அம்பலம் முக்கியம், என் கரை முக்கியம். நான் ஊரோட தான் இருக்கிறேன், என் அம்பலத்தோடு தான் இருக்கிறேன். எனக்கு அம்பலம் ஒருத்தர் போதும். என் பங்காளி வேணும் தான். அம்பலத்தோடு வந்து எவன் சேர்றானோ அவன் எனக்கு தேவை தான். இல்லை அம்பலத்தோடு சேர்ந்து என்னை ஒதுக்க ஒன்றும் கவலை இல்லை எனக்கு வந்து. ஏன்னா நான் பகிரமாக, அதாவது நான் மறைமுகமாக நான் சொல்லிவிட்டு இருந்தேன். இப்போ நான் பகிரமாக சொல்கிறேன். ரைட்டா? ஒரு வீடியோலாம் பூனை அடிக்கணும் போட்டிருந்தேன். இது யாருன்னா கணேசன் பாவம், அவன் அப்புறாணி, கணேசன் மயம் அப்புறாணி. ஏன்னா அவன் வந்த மாடு சரியில்லை. ஏன்னா அவள் வந்து அதாவது கீப்புன்னு இருக்கு தெரியுங்களா? அதாவது வரலாறு படித்தவங்க தெரியும். கிபி கிறிஸ்து பிறப்ப முன்னால் என்ன நடந்துச்சு, கிறிஸ்து பிறந்ததுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி அந்த ஆனந்திங்கிற வந்து நான் நமச்சிவாய் என்னை விளக்கமாத்த அடிக்க வர்றது வரைக்கும் எந்த பொண்ணுங்களும் தப்பாக பேசலை. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தேன். விளக்கமாத்த அடிக்க வந்து என்ன அது மனசு இன்னும் ஆறலை. நான் அதை கூட நான் பகிரமாக சொல்லியிருந்தேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், என் ஐயன் கருப்பையாக இருக்கிறான், அங்கே வந்து பண்ண தப்பு மன்னிச்சுங்கன்னு சொன்னால் நான் வெள்ளத்தை பிரித்து முடிஞ்சிடுவேன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த காலகட்டத்தை மறுபடியும் ஏற்றி விட்டுட்டான். ஏன்னா நல்லா கேட்டுங்க, திரும்ப சொல்கிறேன். இனிமேல் வந்து அதெல்லாம் நிறையா பேசலாம். நீ தான் சொன்ன எனக்கு என்ன எழுதியிருக்கிற நீ போட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இதில் அப்போ நான் போட்டு விட்டேன். என்னென்ன எனக்கு அனுப்பிவிட்டா என்னென்ன பேசி, அதாவது நீ இது வரைக்கும் பேசலை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ யாருன்னு தெரியாதனால நீ யாருன்னு தெரியாத எனக்கு பிரச்சனை. அதாவது நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் எனக்கு நல்லது, உனக்கு நல்லது. ஆனால் உன்னை இயக்குறான் பார்த்தீங்களா, அவங்க தான் இப்போ வாயின் சூத்திரையும் புண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா ஒன்றையால தான் இந்த பதிவு. ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், பாட்டைங்கருப்பே அம்பலத்துக்கு கூட ஊர், அதுதான் ஊர். எவன் அதோடு இருக்கானோ அது பார்ப்பான். அது அந்த அது பிரச்சனை, அது வரும், அது பேசிக்குவான். ஒன்றும் இப்போ என் பிரச்சனை என்னை வந்து தேவையில்லாமல் சீடிட்டான். வந்தவனுக்கு புல்லும் ஆயுதம். அப்போது என் 3 பங்காளிங்க சொம்ப பயல்களா, தெங்கன பயல்களா? நீ வந்தவனாக்கா கண்டிப்பாக நீ என் மாமச்சன் ஒருத்தனை தான் இருக்கணும். என் மாமச்சன் ஒருத்தன் தான் உன்னை தூண்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் யாருங்கிறதும்
பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவுகள் இன்னும் அதிவேகமாக வரும். நான் எப்பவும் சொல்கிறேன், நான் மகாபாரதத்தை இன்னொரு விஷயம் கேட்டுக்க. ஜெயத்ரதன் ஒருத்தன் அவன் மறைஞ்சிருந்து சில விஷயம் பண்ணினான். ஆனால் அர்ஜுனன் கையில் வந்து அவன் மட்டும் சாகலை, அவனை தலையோடு போய் அப்பனும் காலி. நீ மகாபாரதம் பார்த்துருந்தா உனக்கு புரியும். ஏன்னா அதே மாதிரி கண்ணகி நீ தான், நான் சொல்லலப்பா, கண்ணகியை பற்றி நீ தான் சொன்ன. கண்ணகியை தொட்டவனும் கேட்டான், நினச்சவனும் கேட்டான். நீ மனைவியை பற்றி தொட்டிருக்கிற, என் மனைவியுடைய சக்தி என்னங்கிறது பார்ப்போம். எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அதனால் இந்த பதிவை இப்போ விட்டுறேன். அடுத்தடுத்து நீ என்ன நடக்குங்கிறத நீ உன்னுடைய ஆக்ஷனுக்கு பின்னாடி என்ன ரியாக்ஷன் இருக்கும் நீ சொல்லியிருக்க, பகிரமாக சொல்லியிருக்கிறடா. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், இன்னொரு விஷயம் கேட்டுக்க. சில நாட்களுக்கு முன்னாடி என் விஷயம் பஞ்சாயம் பண்ணனையே, அதை லைவில் விட வேண்டியதான்னு கேட்டீங்களா? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது ஏன் பிரச்சனை இல்லைடா, முட்டா கூணா முட்டா. இந்த சிவன் முன்னாடி ஆண்டு முன்னாடி பொய் பேச, அதாவது பொய் இல்லை, அதாவது எப்படின்னாக்கா புளிச்ச பேசக்கூடாதுங்கிறக்காண்டி இப்போ உங்களுக்கு மரியாதை பேசுகிறேன். அன்னைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன நினச்சி கேட்டீங்களா? அது ஏன் பிரச்சனை கிடையாதுடா. வீரணாம்பட்டியில் என் ஃபஸ்ட்டு மனைவி சொன்னல, என் ஃபஸ்ட்டு மனைவியுடைய தம்பி மயன் அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அவனை வந்து பூலாங்குறிச்சியில் உள்ள யாருனாக்கா சுல்லாம்பட்டி நண்பர்கள் நிறையா இருக்காங்க. சுல்லாம்பட்டியில் என்னோடய நண்பர்கள் நிறையா இருக்காங்க, ரைட்டுங்களா? அவங்களில் அவன் பண்ண தப்பா அவனை தூக்கி கொண்டு போய் காஞ்சாத்து மலை அடிவாரத்தில் வச்சு நையை புடைச்சி மூஞ்சி மூலம் அடித்து அக்குவரான பிச்சு தான் அடித்து வீரணாம்பட்டிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்தமாதிரி பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லு. அது என்ன பிரச்சனைன்னா அவனை கேளு. ஆனால் அவன் மச்சினைங்கிற ஒரு உரிமையில் யார் அடிச்சுன்னு தெரியல. இவர் மணிவாசத்தை கேட்டால் தெரியும், இவர் தான் முகநூலில் இருக்கார், நம்ம அவர் விஷயம் இதை பண்ணி பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு என் வீட்டுக்கு வந்தாங்க, ரைட்டா? வரும்போது நான் ஆதாரத்தோடு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி விட்டு அடி நும்முத்து எடுத்தேன் அன்னைக்கு, ரைட்டா? இதை எவனும் ஒன்று சொல்ல வேணும், கரெக்டாக சொல்ல விட்டாங்களாடா பூனா. என்ன அடித்து சொல்லி தான் அனுப்பிச்சேன். நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் அந்த அடித்த சுல்லாம்பட்டி 7-8 பேர் இருக்காங்களா இல்லை, அவன் முடிஞ்சால் கேஸை கொடுத்து பாடுறா. சூனானே அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அவங்க மேலே கேஸு கொடுக்கல. காரணம் தப்பு எங்கே நடக்குது? அதாவது ஒருத்தலடா 10 பேர் சேர்ந்து தான் தூக்கி, அதுவும் காஞ்சது மேலே அடிச்சு. அவன் யாரும் இல்லை, என் ஃபஸ்ட்டு மனைவி, எங்கள் ஐத்த பேரன். என்ன அவன் வீரணாம்பட்டி, உண்மையான வீரணாம்பட்டி கேட்டு பார்த்துக்கடா. என்ன இது அடுத்த பிரச்சனை, அது வருத்த எனக்கு தேவையில்லை. என் வீட்டுக்கு வந்துச்சு, நான் பிரச்சனையை வந்து உண்மையை ப்ரூவ் பண்ணேன், அடிச்சு நிமித்த. நீ கேட்டு பார்த்து, வந்தவங்களை கேட்டு பார்த்துக்க. உண்மை என்னன்னு தெரியாமல் ஒருத்தன் சொல்லி கொடுத்ததை வச்சு நீ என்கிட்ட பதிவு கேட்ட, அதுக்கு தான் இந்த பதிவு, ரைட்டா? என் குடும்பத்தில் என் பொண்டாட்டியோ என் பிள்ளைங்களோ யார் தப்பு லைவில் விடுற வேண்டாண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃபோனுங்கிறது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நான் நல்லதை மட்டும் பயன்படுத்துகிறேன், கெட்டதை பயன்படுத்துறது கிடையாது, ரைட்டா? இது ஃபோன் சம்மந்தமாக தான் சில நாட்களும் இது அதுவுமே ஒரு எடிட் பண்ணி விட்டுருந்தேன். இதை கண்டிப்பாக சைபர் கிரைம் என்னோட எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா தப்பு நான் நடந்தால் நான் அவங்களுக்கு வந்து நான் அனுமதி கொடுக்கணும். நான் தப்புனா அவங்களே யாருடைய எம்எல்ஏ யாரும் கேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக் தூக்கிட்டு போய் என்ன கோர்ட்டில் ஜெயிலில் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன், சட்டத்துக்கிட்டையும் சாமிக்கிட்டையும் நான் சரணடைஞ்சவன். என்னை பொறுத்தவரைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கக்கூடாது. நான் தப்புன்னா யாரையும் மறைச்சி உங்களை எல்லாரும் கண்ணில் மண்ணை தூக்கிவிட்டு எல்லாம் தப்பு பண்ணலாம். என்னைக்கு இருந்து ஒரு நாள் ஆனால் தெய்வத்தில் தப்ப முடியாதுடா தம்பியா நீ எவனும் தெரியல நீ. அதாவது இன்னும் சொல்ல இந்த பதிவு வந்து எப்படின்னாக்கா மறைமுகமாக இருக்கு பார்த்தியா, மறைமுகமாக இருந்து பண்ணக்கூடாதுடா. மறைமுகமாக இருந்த ஒரு துஷ்டனை ராமாயணத்தில் மறைமுகமாக இருந்து வாலியை கொன்னேன் நான் வணங்குற ராமன், ரைட்டா? மறைஞ்சு கொண்டதெல்லாம் ராமன் கெட்டவனா கிடையாதுடா. நான் போகிற வரலாறு உனக்கு நிறையா கற்றுக்கிட்டு பேசணும் என்கிட்ட வந்து. எனக்கு நானும் இன்னும் அறவரை தான், நான் முழுக்க பார்த்தேன் தான், நானும் அறவரை தான். எனக்கும் மறதிங்கிற ஒரு சின்ன லேசாக அப்போ ஏதாவது ஒன்று மறந்துடும். நான் உன்னை பேசணும்னு நினச்சி வந்தது வேறு, இப்போ நான் பேசிக்கிறதே வேறு. உன்னை தரக்குறையாக பேசணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ ஓ மூலியமாக உனக்கு எவன் தூண்டி விடுறானோ அவங்க சாகுறாங்க. இன்னும் சொல்கிறேன், நேற்று ஆஞ்சநேயருக்கு பூசை நடந்துச்சு. அந்த ஆஞ்சநேயருக்கு பூசையில் அந்த ஆஞ்சநேயருக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு கதை இருக்குது. ஏன்னா ஏன் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ஆஞ்சநேயருக்கு என் மாமச்சனை ஒருத்தன் வந்து பூசைன்னு சொல்கிறேன், செஞ்சு கொடுக்குறேன். என் கரையை கெடுத்தவன் வந்து அவனை மட்டும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அங்கே இதெல்லாமே உண்மை, நான் எதுவுமே போய் சொல்ல கடந்து போயிடுச்சு. நீ மறுபடியும் அந்த சாக்கடை தோண்ட வேணான்னு நினைக்கிறேன். வேண்டாம்,
இதோட வந்தவனுக்கு புல்லும் ஆயுதங்களையும் பொச்சை மூடிக்கிட்டு உன் பொழப்பை மட்டும் பாருங்கள். என் தர்மத்தில் மோத வேண்டாம். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கடா. ஸ்ரீ குருதத்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் ஒரு சேர பிறந்தவருக்கு பேர் தான் ஸ்ரீ குருதத்தாங்கிறது. ஆனால் பிரம்மன், அதாவது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் இந்த பூலோகத்தில் சிலைகள் இருக்குது. ஆனால் பிரம்மனுக்கு சிலை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தான் அந்த பிரம்மனுடைய பிரம்மாஸ்திரத்தை நான் ஹெட்லைனாக வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் ஆன்மீகத்தில் போயிட்டேன். ஏன்னா இதுக்காண்டி தாடி மீசை எடுத்ததுனால பையன் திருந்திட்டான்னு நினைக்கிறேன். நான் திருந்தலடா. நான் தர்மத்தின்படி நிற்கிறேன். நான் தர்மத்தை விட்டு ஒரு காலம் நான் பின்வாங்க மாட்டேன். அதர்மம் எவன் பண்ணுறானோ அவனை தோல் இருப்பேன். நான் ஆயுதம் இதை எடுக்க நான் விரும்பலை. ஆயுதம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவன் எனக்கு அனுமதி கொடுத்தாருன்னா அது அப்புறம் பார்த்துக்குவோம். ஆயுதம், அதாவது ஆயுதத்தை யார் வேணாலும் தொடலாம். ஆனால் யார் கையில் இருக்குங்கிறதே முக்கியம். ஏன்னா அதனால் நான் யாரையும் மிரட்டுறதோ வைக்கிறதோ இல்லை. உண்மை சம்பவம் என்னமோ அதை தான் போட்டுட்டு வரேன். ஏன்னா அதனால தான் ஒரு தெய்வத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வந்தவனுக்கு புல்லு ஆயுதம். அருமையான பேர்றா. ஆனால் பொட்டை தாண்டா மறைமுகமாக பேசுவேன். நான் ஆம்பலடா. நான் நேருக்கு நேராக என்ன பேசுகிறேன். எல்லாமே ஒரிஜினலு. என்ன எல்லாமே ஒரிஜினல். எனக்கு இன்னும் ஆறுமுகம் உன் பொண்டாட்டி தான் என்னை அன்றைக்கி எவனோ ஒருத்தன் சொல்லி தூண்டி விட்டு வந்துச்சு. இன்னொரு விஷயம் கேட்டுங்க. நான் திரும்ப பேசுகிறேன். ஆறுமுகம், உன் பொண்டாட்டி என்னைக்கு இருந்தாலும் இல்லை, என்னைக்கு இருந்தும் நீ என் தம்பி கணேசனை அண்ணன் 2 பேரும் ஒரு தாயத்தில் நீங்கள் பிறந்தீங்க. நான் உங்கள் சித்தப்பை மகன் தான். ஏன்னா நான் எவனோ ஒருத்தர், அதாவது நல்லா கேளுங்க, பெரிய பிச்சி பேரங்க சின்ன பிச்சி பேரங்களை தூண்டி விட்டாங்க. நீ அப்படித்தான் எனக்கு. அதனால் இன்னும் அசிங்கம்லாம் பேச நல்லா முடியும். ஏன்னா வேண்டாம், தப்பு பண்ணுறவங்க தோல் இருப்பேன். எனக்கு அம்பலம் முக்கியம், எனக்கு என் கரை முக்கியம், என் ஊர் முக்கியம், சமுதாயம் முக்கியம். இப்போவும் சொல்கிறேன், என் மனைவி சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குன்னு சொன்னேடா. பொட்டை புறம்போக்கு தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா மகனே முடிஞ்சால் அனுப்பிப்பார். ஏன்னா நல்ல விதமாக ஃபஸ்ட்டு கெட்ட வார்த்தை பேசினா அவன் பதில் அடிச்சு கொடுத்தேன். 2 நல்ல விதமாக பேசியிருந்தா அப்படியே போய் அண்ணே மிரட்டுறது என்ன மிரட்டுறேனையா. இன்னொரு விஷயம், நீ நல்லா எடிட் பண்ண தெரிஞ்சோம்னு சொல்லியிருக்கிற அந்த இதெல்லாமே பார்த்துக்கணும் அனுப்பிட்டேன். எல்லாமே நீ யார் உன் கூட யார் தொடர்பில் இருந்தது, யார் இப்போ யார் தொடர்பில் இருக்கிறா எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறேன். பார்த்துக்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எங்கள் கணேசன் என் அப்புறாணி, கணேசன் மயம் அப்புறாணி. ஆனால் வந்த மாடு சரியில்லை. திரும்ப அவள் இப்போ ஒருத்தன் பேச்சை கேட்டுக்கிட்டு விளக்கமாக தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கு உண்டான வீடியோ இருக்குது. முடிஞ்சால் போலீஸில் கேஸு கொடுங்க, என்னென்னு பண்ணுங்கள். நான் பகிரமாக விடுற ஆள். ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், நான் மாமச்சனா எந்த காலத்தையும் தப்பாக பேசலை. பங்காளி யாரும் தப்பாக பேசலை. பெண்களையும் நான் யாரையும் தப்பாக பேசலை. ஏன்னா திரும்ப சொல்கிறேன், யாரையும் தப்பாக பேசலை. என்னை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் பேசிட்டு வரேன். இன்னொரு விஷயம், தர்மம் இடத்துக்கு இடம் மாறுபடும். ரைட்டா? மகாபாரதத்தில் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, வந்தவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொன்ன பொட்டை நீ போதா தெரிஞ்சுக்க. மகாபாரதத்தில் துரியோதனன் ரொம்ப நல்லவன்டா. புரியுதா? அவன் ரொம்ப நல்லவன். ஆனால் அவனை அக்கு வேற ஆணி வேற ஆக்குனது சகுனிங்கிறவன். அதுதான் வந்தவனுக்கு புல்லு ஆயுதம். ரைட்டா? அந்த புல்லை வச்சு தான் அவன் வம்சத்தையே அழிச்சிட்டான். இப்போ வந்தவன் யார்? என் கரையில் மாமச்சனே. அவன் வம்சத்தை அழிக்கிறதுக்கு நீ இப்போ தான் விதை போட்டிருக்கிற. ரைட்டா? நீ இப்போ தாண்டா விதை போட்டிருக்கிற. நீ யாருன்னு தெரியாது. ஆனால் நீ யாருன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னுடைய ஃபோனுக்கு நீ அனுப்புனதுனால இந்த பதிவு. ரைட்டா? நீ என்ன அனுப்புனீங்கிற முதற்கொண்டு விட்டுருக்குறேன். ரைட், ஓகே, நன்றி. அடுத்தது பதிவுக்கு வருவோம். நீ அடுத்த பதிவு ஏதாவது நீ கண்டிப்பாக நீ போ. நீ ஆம்பளை என்ன மாதிரி இந்த பார்த்துக்க. நான் யாருங்கிறது கடைசி வரைக்கும் நீ யாருன்னு பார்த்து தெரியும். உனக்கு ஒன்றும் தெரியாமல் போயிடாமா. பார்த்துக்க, என் முகத்தையும் பார்த்துக்க. நான் தான் ஆவண மணிவாசம்டா. என்ன நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தனியாக அனுப்புனேன் பார்த்துக்க. நான் இப்போ சிவன் கோயிலேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே தான் அமைதியான சூழல். என்ன நிறையா இன்னொரு விஷயம் நான் கேட்டுக்க. முதல்ல நான் லைவ்னு பேசி விட்டதே இந்த சிவன் கோயிலில்.
ஓகே, நன்றி, வணக்கம். பார்ப்போம். மறுபடியும் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, அழைப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போது இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து நீ என்ன எனக்கு ஆக்ஷன் பண்ணுறியோ அதை நான் ரியாக்ஷன் அப்புறம் பண்ணுவேன். ரைட்டா?